சொல்லணும். எப்படி சொல்லணும்? சரி. முஹம்மது நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதரும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சாட்சி சொல்லுவதும், அடுத்து என்ன செய்யணும்? தொழுகையை கடைபிடி. தொழுகை என்னன்னு தெரியும்ல? 5 நேரமும் நமக்கு என்ன கடமை? அந்த கடமையை செய்ய தவறினால் என்ன கிடைக்கும்? நரகம் கிடைக்கும். சரிங்களா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்கள் குழந்தைகளை 7 வயதை அடைந்து விட்டால் தொழுகும்படி ஏவுங்கள். யாருக்கெல்லாம் 7 வயசு ஆயிருச்சு? 7 வயசுக்கு மேல ஆனவங்களாம் கை தூக்குங்க. எத்தனை? எல்லாருக்குமே 7 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. உட்காருங்க. ஓகே, கேள்வி. 7 வயசு ஆயிருச்சுன்னா தொழுக சொல்லணும். பெற்றோர், உங்க பெற்றோர்கள் என்ன செய்யணும்? தொழுப்பா, அர்ஷத்து தொழுப்பா, குறைஷி தொழுப்பா, அஸ்பக் தொழுப்பா, ஆதில் தொழுப்பா, பேர் என்னது? சகுபர் சாதிக் தொழுப்பா அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? 10 வயதை உங்கள் குழந்தை அடைந்து விட்டால் கம்பெடுத்து வெளுத்து விட்டுறணும். கம்பெடுத்து வெளுத்து விட்டுறணும் தொழுக போகாட்டி. ஆனா இன்னைக்கு நம்ம பெற்றோர்கள் நேர் மாற்றமா, ஸ்கூலுக்கு போகாட்டி அடிக்கிறாங்க. ஸ்கூலுக்கு போகாட்டி, மசா போகாட்டி அடிக்கிறாங்களா? ஒரு சில வீட்டில் அடிப்பாங்க, ஒரு சில வீட்டில் மென்மை போக்க கடைபிடிப்பாங்க. சரி நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு அசால்ட்டா விட்டுருவாங்க. ஆனா ஆக்சுவலா எதுல தான் ரசூலுல்லாஹ் அடிக்க சொல்லியிருக்காங்க? தொழுகைக்கு போகாட்டி அடிக்கணும். தொழுகைக்கு நீ போலண்டா கம்பெடுத்து உன்னை வெளுத்து விடணும். யார் சொன்னது? ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடிப்பாரா? வாங்கு. தொழுகாட்டி அடி வாங்கணும் நீங்க எல்லாம். சரிங்களா? இப்ப 7 வயதை அடைந்து விட்டால் தொழும்படி ஏவுங்கள். 10 வயதில் அவனை போடாட்டி 2 அப்பு அப்பி பத்தி விடுங்க. சரிங்களா? அடிங்கன்ட்டாங்க. 2 அப்பு கன்னத்திலே கொடுத்து போடா, அதுக்கு மேல என்னடா அப்படின்னு பத்தி விடணும். சரிங்களா? அப்ப இதை நம்ம தொழுகையை கடைபிடிக்கணும். தொழுகையை கடைபிடிப்பது இஸ்லாம். சரிங்களா? இந்த தொழுகைக்கு நிறைய நன்மைகளை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உதாரணத்துக்கு ஒரு நன்மையை சொல்றேன். ஒரு தடவை ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை நோக்கி கேட்டார்கள், உங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஆறு ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு ஆறு ஓடுது. அதுல 5 நேரம் நீங்க குளிச்சீங்கன்னா உடம்புல அழுக்கு இருக்குமா? அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க 5 நேரம் தொழுதா உங்க பாவத்தை எல்லாம் உங்க அல்லாஹ் மன்னிச்சு அல்லாஹ் கழுவிடுவான். சரிங்களா? அதனால 5 நேரம் தொழுகணும். இன்னும் சொல்ல போனா ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தியில சொன்னாங்க, ஒரு முஸ்லீமுக்கும் காஃபிர் என்ன பாய் எந்திரி பாய், அந்த குச்சி ஒன்று இருந்துச்சுல பாய், இந்த வெள்ளை